அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு இந்த 2024 குருவும் செவ்வாயும் இணைவு பெறக்கூடிய, அதாவது குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பலன்களைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியானது, அதாவது மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு இந்த வருகின்ற 12/7/2024 அன்று நிகழ்கிறது. ஏற்கனவே ரிஷப மனையில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ காலச்சக்கரத்தினுடைய 2வது வீடான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் குரு செவ்வாயும் இணைவது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம். அதாவது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்போ இந்த குறைந்தது இந்த 1.5 மாத காலகட்டத்தில் இந்த குரு மங்கள யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலே குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா? அந்த குருமங்கள யோகம் எப்படி வேலை செய்யும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதம், இந்த குறிப்பாக சொல்ல போனால் இந்த 1.5 மாத காலத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க. அந்த குரு அங்கிறது உங்கள் ஜாதகப்படி யாருன்னா 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே, அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். செவ்வாய் பகவான்ங்கிறது உங்களுக்கு 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன், அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் குருவோடு சேர்ந்து 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக இந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருந்தார், ராகுவோடு சேர்ந்திருந்தார், சனி பார்வை பெற்றிருந்தார். இப்போ குருவோடு இணைந்து மங்களகரமான விஷயத்துக்கு அந்த செவ்வாய் உங்களுக்கு கொடுப்பார். என்ன மங்களகரம்? இதுவரைக்கும் கடனில் பல பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு இருந்தீர்களவா? இப்போ கடனால் உங்களுக்கு ஆதாயம், அனுகூலம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் கடனை அடைக்க முடியல, கடனில் பல தொல்லைகள் அனுபவித்திருந்தீங்க, யாருக்கெல்லாம் ஜாமீன் கையெழுத்து போட்டுக்கொண்டு அவர்களுக்காகவே நீங்கள் செலவு செய்து கொண்டு அதுக்கான ஒரு வலி வேதனையை அனுபவித்து கொண்டிருந்தீர்களவா? அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில், அதாவது செய்யாத குற்றங்களுக்காக ஒரு வழக்கு, அதாவது தேவையில்லாத வழக்கு, ஏதாவது பேசும்போது கூட அங்கே தேவையில்லாமல் ஒரு இடத்துல நின்று இருந்து எனக்கு அது ஒரு மாதிரியான ஒரு பகையை கொடுத்து கொண்டிருந்தது, ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பர்கள் அந்த வழியிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் உடல்நலத்திலும் தொந்தரவு இருந்தது, அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் உடல்நல தொந்தரவு, பிரச்சனை, ஆஸ்பத்திரி செலவு, இந்த மாதிரி தன்மையில் இருந்து கொண்ட இந்த மிதுனராசி என்பர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புள்ள ஒரு மாதமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ குருவும் செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கார்களே, அப்போ விரயத்தை ஏற்படுத்தும் அல்லவா? அப்போ சுப விரயங்கள் உங்க குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய தன்மை, அது அயன சயன போகஸ்தானம் அல்லவா? அப்போ நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா கடந்த சில மாதங்களாக ஒரு நல்ல தூக்கமே வரலையே, ஒரு மன அழுத்தமான ஒரு தன்மை இருந்து கொண்டிருந்ததே. ஸோ இந்த மாதிரியான அழுத்தம், ஏன்னா புதனும் போய் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு பகை பெற்று கொண்டு உங்கள் ராசிதிபதி இருந்தார் அல்லவா? அப்போ மன அழுத்தம் சார்ந்த விஷயத்தில் பல வகையில், அதாவது தான் நினைத்தது ஒன்று செயல்படுவது ஒன்று அப்படிங்கிற மாதிரி எதிர்மறை தன்மையில் இருந்து கொண்ட இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இப்போ சுபமாக செலவு செய்யக்கூடிய, அதாவது மக்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை, தானம் செய்யக்கூடிய தன்மை, பணத்தை செலவு செய்யக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு, இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு தொழிலை அபிவிருத்தி செய்யணும், அதாவது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகணுங்கிறதுக்காக பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தீர்களவா? இப்போ அந்த முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மை, கடன் அப்ளை பண்ணியிருந்தீங்க வங்கியில், அதாவது அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அந்த கடன் கிடைக்கக்கூடிய தன்மை உருவாக்கும். எதிரி தொல்லைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை,
தன்மை என கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு தொழிலில் போட்டி பொறாமைகள் இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்து அழுத்தமாக இருந்ததல்லவா, இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்போ போட்டி பொறாமையிலிருந்து விலகக்கூடிய தன்மை, உடல்நலத்திலிருந்து சரியாகக்கூடிய தன்மை, கடனால ஆதாயம் அனுகூலம் பெறக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். என 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா. ஸோ அந்த இடத்தில் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். என்ன தொழில் வாய்ப்புகள்? ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், அல்லது வெளிநாட்டில் ஒரு தொழிலை தொடங்குவதற்கான அந்த அனுகூல தன்மைகள், அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய அமைப்புகள், அல்லது நான் வெளிநாட்டிலேயே தங்கிட்டு இருக்கேன், அங்கே பிஆர் எனக்கு கிடைக்குமா, அங்கே ஒரு குடியுரிமை கிடைக்குமா, அதுக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அங்கே குடியுரிமை கிடைக்கக்கூடிய தன்மைகள். ஸோ இந்த வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், கடல் கடந்து வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்நிய மதத்தினருடைய டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள், அல்லது நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மைகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் வங்கி சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரும். அதே சமயத்தில் அந்த செவ்வாய் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்தார் அல்லவா சனியோடு சேர்ந்து, அப்ப செவ்வாயினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய சகோதர வழிகளிலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருந்தது, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது அல்லவா, அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். விளையாட்டு துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ என்ன யோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனா, விளையாட்டுத் துறையில் ஆர்வமாக இருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்கள் பெயரையும் புகழும் தரக்கூடிய தன்மை, உடற்பயிற்சி கூடங்கள், ஸோ இந்த மாதிரி நடத்துபவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது கட்டிடம் கட்டக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு. ஏன்னா செவ்வாய் என்பது கட்டிடம் கட்டுவது, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா. அது குருவோடு சேர்ந்து மங்களமாக இருக்கக்கூடியதில்ல, மங்கள விஷயங்கள், புதிய புதிய ஒப்பந்தங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதுவும் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த மிதுனராசி என்பவர்கள் என்ன மாதிரி போலீஸ் சார்ந்த துறைகள், இராணுவம் சார்ந்த விஷயங்கள், இதுக்கு உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, அதிகாரம் படைத்த அதிகாரம் சார்ந்த விஷயங்களுக்காக, அதாவது அடுத்த நிலைக்கு அதிகாரம் சார்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள், உங்களுக்கு பெயரையும் புகழும் கொடுக்கக்கூடிய தன்மைகள். 12ஆம் இடம் என்பது போக, அதாவது கட்டில் சுகம் என்று சொல்லக்கூடியதல்லவா, தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தூக்கம், ஒரு தாம்பத்தியம், கணவன் மனைவிக்குடைய அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை. என குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கு ஏற்கனவே கேது இருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. அதாவது வீடு விற்பனையாகல, அல்லது ஒரு இடம் விற்பனை ஆகும்னு நினைச்ச அது விற்பனையாகல, அல்லது ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்ச அதுல சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா குருவும் செவ்வாயும் இணைந்து, அந்த குரு செவ்வாய் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் என்கின்ற முறையில், அது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும்போது நல்ல சுபத்துவமான விஷயங்கள், உங்களுடைய குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். படிப்புக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய தன்மை, ஒரு படிப்பு, குழந்தைகளுடைய படிப்புக்காக ஒரு அமௌண்ட் நீங்கள் செலவு செய்வீங்க. அது வெளிநாட்டில் போய் படிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது அவங்க விருப்பப்பட்ட எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் அந்த படிப்புக்கான செலவு செய்யக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் குரு 12ல் போய் மறைஞ்சிட்டாரே, திருமண நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நிச்சயமா சுப விஷயங்கள்,
அதாவது ஒரு சிலருக்கு குரு 12ல் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அடுத்து குரு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது என்ன? திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம். 8 அப்படின்னாலே நாம் நினைக்கிறது என்ன? ஒரு வலி, வேதனை, தூக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய இடம் என்று சொல்வோம் அல்லவா? ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் அந்த 8ஆம் இடத்தில் தான். புதையல் இருக்கக்கூடிய இடம் அந்த 8ஆம் இடம் தான். அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேட வரும். என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள்? எங்கேயோ கொடுத்த பணம் இப்போ திடீர்னு திரும்பி வரக்கூடிய தன்மை. எப்போவோ நீங்க போட்ட எல்ஐசி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் இந்த மாதிரியான விஷயத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், தகப்பன் மூலியமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய பேச்சையும் அறிவு வைத்து செய்யக்கூடிய கன்சல்டன்சி, ஸோ இந்த மாதிரி துறைகள் மூலமாக அனுகூலங்கள், சொல்லிக் கொடுப்பது, போதனைகள் செய்வது, சட்டத்துறை, நீதித்துறை, நிதி நிர்வாகம், ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த குருவும் செவ்வாயும் இணைந்து இந்த மிதுன ராசினருக்கு பல வகைகளில் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சொந்த ஜாதகம், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.